முல்லாவை பார்க்க வந்த நண்பர் தமாசாக கேட்டார், முல்லா அவர்களே, உங்களுக்கு திடீரென பைத்தியம் பிடித்து விட்டது என்று வைத்துக் கொள்ளுவோம், ஒரு பேச்சுக்குத்தான். அப்போது என்ன நினைப்பீர்கள்? கடவுளுக்கு நன்றி சொல்லுவேன். எதற்கு? சொன்னாரா முல்லா, பைத்தியக்காரத்தனமான கேள்விகளை கேட்டு நிற்கும் உங்களை போன்றதொரு பைத்தியக்கார நண்பர் எவரும் என்னை அண்டி அருகே வரமாட்டார்கள் இல்லையா? எனக்கு பைத்தியம் பிடித்து விட்டால் அதற்குத்தான். கேட்டவுடன் தலை தூங்கி போனார் கேட்டவர். அப்படிப்பட்ட முல்லாவுக்கு ஒரு அருங்காட்சியகத்தில் வாயில் காப்பவராக அலுவல் கிடைத்து விட்டது. மகிழ்ந்து போன முல்லா அலுவலில் சேரும் முன் வாயில் காப்பவன் பின்பற்ற வேண்டிய நெறிமுறைகள் என்ற புத்தகத்தை வாங்கி நுணுக்கமாக நுணுக்கி அதை வாசித்து மண்டையில் ஏற்றி கொண்டார். முதல் நாள், முதல் பணி நேரம், முதலாக பார்வையாளர் ஒருவர் வந்தார். அந்த அருங்காட்சியகத்து செயல் நுணுக்கத்தின்படி, திட்டத்தின்படி முல்லா சொன்னார், ஐயா வாருங்கள், உங்கள் வரவு நல்வரவாகட்டும். உங்கள் கொடையை வாசல் கதவு அருகிலே வைத்துவிட்டு உள்ளே நுழையுங்கள். வந்தவர் சொன்னார், நான் கொடை எதுவும் எடுத்து வரவில்லையே, கொடை என்னிடம் எதுவுமே இல்லையே முல்லா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. பார்வையாளர்கள் குடையை வாசல் கதவருகில் வைத்துவிட்ட பிறகுதான் உள்ளே நுழையலாம் என்ற வழிகாட்டு நேரி முறை இருக்கிறது. அதன்படிதான் நான் நடந்தாக வேண்டும். கராராக சொல்லிவிட்டார். உங்களிடம் குடை இல்லை என்றால் வீட்டுக்கு போய் குடையை எடுத்து கொண்டு வந்து வாசல் கதவருகில் வைத்துவிட்டு உள்ளே நுழையலாம். எனக்கு விதி என்றால் விதிதான். அதை யாருக்காகவும் எதற்காகவும் மாற்றிக்கொள்ள முடியாது. கராராக சொல்லிவிட்டாராம் முல்லா. அதுதான் அப்போதே கேட்டுவிட்டார் இறைமகன் இயேசு. சட்டத்துக்காக மனிதரா, மனிதருக்காக சட்டமா? சட்டம் நீதியை நிலைநாட்டும் தான். சில நேரங்களில் சட்டமே நீதிக்கு தீ வைக்கிறது. என்ன செய்ய? சட்டம் கண்களை கட்டி கொள்கிறதில்லை, மனிதன்தான் அப்படி கட்டி விடுகிறான். நான் ஒருபோதும் எதையும் எவரையும் அவமானமாக கருதியதில்லை. ஏனெனில் வாழ்க்கை என்பது அந்தந்த நேரத்து நியாயங்கள். இப்படி சொல்லுகிறார் ஜெயகாந்தன். சுதந்திரமில்லா நாட்டில் சட்டமும் ஒழுங்கும் இருக்க முடியாது. இது பண்டித ஜவஹர்லால் நேரு. ஜெர்மனியில் ஹிட்லர் செய்த அனைத்து நாச நீச வேலைகளும் சட்டப்பூர்வமானவை என்பதை மறவாதீர். கற்புக்காக கணவனின் மிருக செயலையும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்கின்ற கொடிய மத சமூக நெறிமுறைகள் ஒழிய வேண்டும் என்கிறார் பெரியார். சட்டம் ஒருவரை காக்கும் என அதன் வாசல் வழி உண்மையும், அதே சட்டம் ஒருவரை கைவிடும் என அதன் ஓட்டை வழி பொய்மையும் வந்து போய் கொண்டுதானே இருக்கின்றன. உலக மகா பொய் என்பது சட்டம் அனைவருக்கும் சமம் என்பதுதான். அது செலந்தி வலையை போன்றது. புழு பூச்சிகள் மட்டுமே சிக்கிக்கொள்ளும். ஆம், சட்டம் தன் கடமையை செய்யும். கையாலாகாதவர்கள் மேல் மட்டும்தான் அப்படி அது கடமையை செய்யும். இப்படி ஒரு வலைத்தள பேனா தெய்வம். இங்கு செங்கோல் செயல் இழந்து விடுவதால் துலாக்கோல் துருப்பிடித்து கிடக்கிறது. நீதி கேட்டு ஆராய்ச்சி மணி அடித்த பசுவை பிள்ளை வளர்க்க தெரியவில்லை என்று பிரம்படி கொடுத்து நீதிமன்ற காவலில் வைத்து விட்டானாம் மனு நீதி சோழன். எப்படி இருக்கு? சூப்பரா சொல்லியிருக்கான்ல.